ஹாய் everybody. தலைவருடன் இணைவதை கன்ஃபார்ம் செய்த வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. என்ன அப்படின்னாக்கா, கார்த்திக் சுப்ராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிளஸ் வேர்ல்ட்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், இவங்க 3 பேரும் இணைந்து பட்டை கிளப்ப போறாங்க அப்படின்னு ஒரு தகவல். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்தும் விதமாக வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷனல் உரிமையாளர் அதிரடியா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டியில வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷனல் உரிமையாளர் ஐஸ்வர்யா கணேஷ் இவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைய போறதா ஒரு தகவல் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ அது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு அவரு கொடுத்த பதில் தான் இதோ உங்களுக்காக. அது எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ கிட்ட நெருங்கி வந்திருக்கு. அடுத்தது எதிர்பார்க்கலாம். கேட்டீங்களா நண்பர்களே? கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, அடுத்தது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்காரு ஐஸ்வர்யா கணேஷ். நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஐஸ்வர்யா கணேஷ் போய் சந்திச்சிருந்தாங்க. அப்ப அவர் கூறும்பொழுது, படத்துடைய ப்ரொமோஷனுக்காக நான் போயிருந்தேன், அவருடைய படம் ஒன்று வெளியாகுது அப்படின்னு சொல்லப்பட்டது. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இணைய போறது உறுதியாயிருக்கு. ஆல்ரெடி தலைவர் பாத்தீங்கன்னா கூலி, அதாவது தலைவர் 171, அதுல பிரம்மாண்டமா நடிச்சு இப்ப வெளியாக போகுது ஆகஸ்ட் 14 அப்படின்றத படக்குழு அறிவிச்சிட்டாங்க. இது உலக தரமிக்க ஒரு படம். இது உலகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்த போகுது. ஓகே, அடுத்ததா 172 தலைவருடைய ஜெயிலர் 2. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சீனும் அதிர விட்டுட்டு இருக்காராம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் எடுத்த எல்லா சீன்ஸும் பாத்தீங்கன்னா மிரட்டலா வந்திருக்கு அப்படின்னு இங்க படக்குழு ரொம்ப குஷியில இருக்காங்களாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தலைவர் 173 அந்த படத்துடைய அப்டேட் தான் இப்போ ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஆல்ரெடி தலைவர்கிட்ட கதை கூறியதாகவும் ஒரு தகவல், அதாவது அது ரூமரோ இல்ல உண்மையோ அது தெரியாது. ஆனா இப்போ அது ரூமர் இல்ல உண்மை அப்படின்றது ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கார்த்திக் சுப்ராஜ், வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷனல், இவங்க 3 பேருடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, தம்பிக்கு எந்த ஊர் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 41வது வருஷத்தை கடந்து இப்போ தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுனா எந்த படம் எவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படின்னு, ஒரு 100 நாளுக்கு மேல ஓடிச்சுன்னா அது வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த படம் வெற்றி படம் தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மதுரை மட்டும் இல்ல, சென்னையிலையும் 100 நாளுக்கு மேல ஓடிச்சு, உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாம முக்கிய நகரங்கள்ல இது 100 நாளுக்கு மேல ஓடி இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20/4/1984. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 41 வருடங்களை இப்போ தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. 41 இயர் ஆஃப் ஊர்காவலன். நீங்க சொல்லுங்க, ஊர்காவலன் படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை தடவை பார்த்தீங்க? உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சீனோ இல்ல காமெடியோ இல்ல எதுவா இருந்தாலும், பாடல் காட்சிகளா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.